ஜாலி மூட். வண்ணமயமான பூக்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தில் ஹினா என்ற ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வசித்து வந்தது. ஹினா மிகவும் ஆர்வமாக இருந்தாள். எப்போதும் மின்னும் கண்களால் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். தினமும் காலையில் ஹினா கேள்விகள் கேட்டு தனது நாளை தொடங்குகிறாள். பூக்களின் வெவ்வேறு வண்ணங்களில் உள்ளன. காற்று ஏன் அசைகிறது? சூரியன் ஏன் சூடாக இருக்கிறது? அவளுடைய தோழிகள் சிரிக்கிறார்கள். ஹினா, நீ ஏன் இவ்வளவு கேள்விகள் கேட்கிறாய்? ஹினா கோவப்படவில்லை. அவள் சிரித்தாள். எனக்கு எல்லாம் தெரிய வேண்டும். இந்த உலகம் மர்மங்களால் நிறைந்துள்ளது. அன்று தேன் சேகரித்துக் கொண்டிருந்த பழைய தேனீயின் அருகில் அவள் பறந்தாள். மிஸ்டர் பி, பூக்களுக்கு நீ ஏன் தேவை? ஹினா கேட்டாள். மிஸ்டர் பி புத்திசாலித்தனமாக சிரித்தாள். ஏனென்றால் அவை பழங்களாக வளர நான் உதவுகிறேன். நாம் ஒன்றாக வேலை செய்கிறோம் ஹினா. அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஹினா தனது பயணத்தை தொடர்ந்தாள். வானத்தில் உயரமாக பறந்தாள். அவள் பெரிய மேகத்தை சந்தித்தாள். மேகம் மழை பெய்யும் போது நீ ஏன் அழுகிறாய்? மேகம் மெதுவாக சிரித்தது. நான் அழவில்லை, நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன். ஹினா மிகவும் ஆச்சரியப்பட்டாள். மழை உட்பட எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது என்பதை அவள் அறிந்து கொண்டாள். புதிய அறிவால் நிறைந்த இதயத்துடன் அவள் தோட்டத்துக்கு திரும்பிச் சென்றாள். அவளுடைய தோழிகள் அவளை அணுகினர். ஹினா, இன்று நீ என்ன கற்றுக்கொண்டாய்? ஹினா மகிழ்ச்சியுடன் பதிலளித்தாள். நிறைய பூக்கள், தேனீக்கள், மேகங்கள் மற்றும் மழை அனைத்தும் உலகை உயிர்ப்புடன் வைத்திருக்க ஒன்றாக வேலை செய்கின்றன. அவளுடைய தோழிகள் ஆச்சரியத்தில் சிரித்தனர். ஹினா, அதனால் கேள்விகள் கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது. ஹினா தன் சிறகுகளை அசைத்தாள். நிச்சயமாக ஆர்வம் நம்மை புத்திசாலிகள் ஆக்குகிறது. இந்த கதையின் நீதி, கேள்விகள் கேட்க பயப்பட வேண்டாம். ஆர்வம் ஒவ்வொரு நாளும் புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளவும் உலகை நன்றாக புரிந்து கொள்ளவும் நம்மை அனுமதிக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.